வணக்கம். உணவு பழக்கவழக்கங்கள் மட்டும் இல்லாமல் வேறு என்னென்ன மாதிரியான பழக்கவழக்கங்களில் நம்ம வந்து மாற்றங்களை ஏற்படுத்திக்கும் பொழுது நம்ம வந்து உடல் உஷ்ணத்துலேருந்து நம்மளை பாதுகாக்க முடியும், இந்த கோடையிலேருந்து நம்மளை பாதுகாக்க முடியும் அப்படின்றதையும் நம்ம வந்து பார்க்கலாம். வெயில் அதிகமாக இருக்கக்கூடிய நேரங்களில் பகல் நேரத்தில் நம்ம வந்து பயணங்களை தவிர்த்துட்டு காலை நேரங்கள்லையோ மாலை நேரங்கள்லையோ நம்ம வந்து வெளியில் போகிறத வச்சுக்கிறது சிறந்தது. வெளியில் போயிட்டு நம்ம வீட்டுக்கு வரோம் அப்படி இல்லைனா வீட்டில் இருக்கிறவங்களும் அடிக்கடி வந்து கை கால்கள் முகங்களை வந்து கழுவுறது சிறந்தது. இப்போ கைகள் அப்படின்னு சொல்லும்போது நம்மளோட கை விரல்கள், நம்மளோட மணிக்கட்டு மாதிரியான இடங்கள், பாதங்கள், நம்மளுடைய முகம் இதெல்லாமே வந்து பார்த்தோம்னா பலவிதமான ரத்த நாளங்கள் சேரக்கூடிய ஒரு இடமாக இருக்கும். அதனால இந்த இடங்கள்ல நம்ம வந்து அடிக்கடி தண்ணி தெளிக்கிறதும் அப்படி இல்லைன்னா ஈரத்துணி வச்சு துடைக்கிறதும் வந்து கை பாதங்கள் நம்மளுடைய முகத்தை குளிர்விக்கிறது மட்டும் இல்லாமல் உடல் உஷ்ணத்தை குறைக்கிறதுக்கும் உள்ளுறுப்புகளை பாதுகாக்கிறதுக்கும் உதவும். ஒவ்வொரு நாளும் காலையில் நம்ம எந்திரிச்சோன்னா வந்து கண் கழுவுறது சிறந்த ஒரு பலனை கொடுக்கும். ஏன்னா நம்மளுடைய உஷ்ணத்தை வந்து வெளிப்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான வெளியுறுப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அது நம்மளுடைய கண் தான். நிறைய பேருக்கு வந்து உஷ்ணம் அதிகமாகும் பொழுதும் அதாவது உடல் சூடு அதிகமாகும் போது பார்த்தோம்னா கண் எரிச்சல் அதிகமாக இருக்கும், கண் வலி அதிகமாக இருக்கிறது, சிவந்து போயிருக்கிறதையும் நம்ம பார்க்கலாம். அதனால ஒவ்வொரு நாளும் வந்து நல்ல ஒரு சுத்தமான தண்ணீரில் காலை நேரங்களில் கண்களை கழுவுறது உள்ளுறுப்புகளை பாதுகாக்கிறதுக்கும் கண்களை பாதுகாக்கிறதுக்கும் உதவும். அதே மாதிரி இந்த கோடை காலத்தில் ஒவ்வொரு நாளும் ஒரு முறையாவது குளிக்கிறது அவசியமானது. முடிஞ்சால் 2 தடவை கூட குளிக்கலாம். அந்த குளிக்கிறதுக்கு நம்ம வந்து சோப்பு இல்லைனா ஷாம்புவை பயன்படுத்தாமல் பயத்தமாவை பயன்படுத்தி குளிக்கிறது நம்மளுடைய சருமத்தை பாதுகாக்கிறதுக்கும் சருமம் வறண்டு போகாமல் நம்மளை பாதுகாக்கிறதுக்கும் உதவும். இப்போ குளிக்கும் பொழுது பார்த்தோம்னா நம்ம வந்து பொதுவாக தண்ணி எடுத்து அப்படியே மேலே ஊற்றிக்காமல் முதல்ல வந்து கால் பகுதிகளில், அப்புறமா இடுப்பு பகுதிகளில், அதுக்கப்புறமா உடல் பகுதிகளில், அதுக்கப்புறமா வந்து இந்த முகத்தில் அப்படின்னு கீழே இருந்து ஆரம்பிச்சு நம்ம வந்து குளிக்கிறது உடல் உஷ்ணத்தை குறைக்கிறதுக்கு உதவும். குளிக்கும் பொழுது வாயில கொஞ்சம் தண்ணி வச்சுட்டு குளிக்கிறது உடல் உஷ்ணத்தை அப்படியே வந்து உடல்ல இருந்து போக்குறதுக்கும் உதவும். கிராமப்புறங்கள்ல இன்னைக்கும் வந்து பார்த்தோம்னா ஆறு குளங்கள்ல குளிக்க போகும்போது வாயில கொஞ்சம் தண்ணியை வச்சுட்டு அப்படியே தான் குளிப்பாங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா உடல்ல இருக்கக்கூடிய உஷ்ணம் வாய்க்கு வந்தது அப்படின்னா அது வெளியில போகாம நம்ம உடல்லையே திருப்பி பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்றதுக்காக. அதனால நம்ம குளிக்கும் பொழுது வாயில கொஞ்சம் தண்ணி வச்சுட்டு குளிச்சோம் அப்படின்னா அந்த உஷ்ணம் வந்து வெளியேற தொடங்கும். அடுத்ததா அப்படின்னு பார்த்தோம்னா வாரத்துக்கு ஒரு தடவையாவது எண்ணெய் குளியல் செய்யறது சிறந்த ஒரு பலனை கொடுக்கும். இந்த எண்ணெய் குளியல் செய்யும் பொழுது உடல் உஷ்ணம் குறைகிறது மட்டும் இல்லாமல் வெயில்னால சருமத்துல வரக்கூடிய பாதிப்புகளும் நீங்கும். அடுத்ததா கோடை காலத்துல இறுக்கமான உடைகளை அணியாம தளர்வான உடைகளை அணிகிறது உடல் உஷ்ணத்துல இருந்து நம்மளை பாதுகாக்கிறதுக்கு உதவும். கோடை காலத்துல முடிஞ்ச வரையும் ஏசியில இருக்கிறத தவிர்த்துட்டு இயற்கையான சூழல்ல இருக்கிறதுக்கு பழக்கப்படுத்திக்கிறது உடல் சூட்டை குறைக்கிறதுக்கு நமக்கு உதவும். ஏன்னா அதிக நேரம் நம்ம வந்து ஏசியிலே இருக்கும் பொழுது அது வந்து உடல் உஷ்ணத்தை அதிகரிக்கும். அடுத்தது அப்படின்னு பார்த்தோம்னா ஒவ்வொரு நாளும் இரவு படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சொட்டு விளக்கெண்ணெயை வந்து உச்சந்தலையிலையும் தொப்புள்லையும் உள்ளங்கால்லையும் வச்சுக்கிறது உடல் உஷ்ணத்தை குறைக்கிறது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு தூக்கத்தை பெறதுக்கும் நமக்கு உதவும். கோடை காலத்தில் மாதவிடாய் சமயங்களில் நிறைய பெண்களுக்கு வந்து அடிவயிற்று வலியும் வந்து அதிகமாகவே இருக்கும். இதுக்கு வந்து நம்ம வந்து நல்லெண்ணெயை நல்ல அடிவயிற்றில் தேய்ச்சிட்டு பாதங்களில் தேய்ச்சிட்டு படுத்தோம் அப்படின்னாலே அந்த உஷ்ணம் வந்து குறைஞ்ச அடிவயிற்று வலி வந்து குறையிறதையும் நம்ம வந்து பார்க்க முடியும். அடுத்ததான் இப்போ நம்ம வெளியில் போயிட்டு வரோம் இல்லைன்னா அதிகமாக வேர்த்திருக்கக்கூடிய நேரங்களில் வீட்டுக்கு வரோம் அப்படின்னா வீட்டுக்கு வந்த உடனே வந்து தண்ணி குடிக்கிறதோ அப்படி இல்லைன்னா குளிக்கிறதையும் வந்து செய்யாமல் கொஞ்ச நேரம் அப்படியே அமைதியாக இருந்துட்டு உடலினுடைய வெப்பநிலை இயல்பு நிலைக்கு வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து குளிக்கிறதும் அப்படி இல்லைன்னா வந்து தண்ணி குடிக்கிறதையும் செய்கிறது சிறந்தது. இதுக்கு மாறாக நம்ம வெயிலில் வந்து அதிகமாக சுற்றிட்டு வீட்டுக்கு வந்த உடனே நம்ம வந்து குளித்தோம் அப்படின்னா அது நிறைய பாதிப்புகளை ஏற்படுத்தும். அதனால இயல்பு நிலைக்கு வந்ததுக்கு அப்புறமா தண்ணி குடிக்கிறதும் அப்படி இல்லைன்னா வந்து இயல்பு நிலைக்கு வந்ததுக்கு அப்புறமா குளிக்கிறதையும் நம்ம வந்து செய்யலாம். சரி, ஒவ்வொரு நாளும் எவ்வளவு தண்ணி குடிக்கணும் அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும். அதுக்கு நம்ம ஒவ்வொருத்தருடைய உடல் தான் வந்து பதில் சொல்ல முடியும். ஏன்னா நம்ம ஒவ்வொரு நாளும் வெளியேற்றக்கூடிய சிறுநீரினுடைய நிறத்தையும் சிறுநீரினுடைய அளவை பொறுத்து நம்மளுடைய தண்ணியினுடைய தேவை மாறுபடும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து தண்ணி எடுத்துக்கிறது அவசியமானது. குறைஞ்சது ஒரு 3-4 லிட்டர் தண்ணி எடுத்துக்கிறது அவசியமானது. அதாவது பகல் நேரத்தில் எடுத்துக்கிறது நல்லது. அடுத்ததான் வந்து நிறைய பேருக்கு வரக்கூடிய ஒரு கேள்வி, எங்களுக்கு வந்து நைட் டியூட்டி தான் இருக்கு, நாங்கள் வந்து நைட் தான் வந்து வேலை செய்வோம், அப்போ என்ன பண்றது அப்படின்னு. அந்த மாதிரி கட்டாயமா வந்து இரவு முழிக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கு அப்படின்னா இப்போ நம்ம பார்த்த இந்த நிறைய வழிமுறைகள்ல முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ பின்பற்ற முடியுமோ அதை வந்து பின்பற்றுறது உடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறதுக்கு உதவும். இப்போ நம்ம பார்த்த நிறைய விஷயங்கள்ல முடிஞ்ச வரைக்கும் எதெல்லாம் பின்பற்ற முடியுமோ அதெல்லாம் பின்பற்றும்பொழுது இந்த கோடை காலத்துலேருந்து ரொம்ப எளிமையாக ரொம்ப சாதாரணமாக எந்த பாதிப்பும் இல்லாமல் நம்ம வந்து நம்மளை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு அது உதவும். ஹீட் ஸ்ட்ரோக், ஹீட் வேவ்ஸ்னால வரக்கூடிய பிரச்சனைகள் எதுவுமே நம்மளை பாதிக்காமையே நம்ம பாதுகாக்க முடியும். எப்படி வந்து கோடை காலத்தில் நம்ம பாதுகாக்க முடியும், அதுக்கு என்னென்ன மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம மாற்றிக்கலாம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் பார்த்தோம். கண்டிப்பாக முடிஞ்ச வரைக்கும் எதெல்லாம் முடியுமோ அதெல்லாம் வந்து பின்பற்ற பாருங்க. இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. என் ஆரோக்கியம், என் குடும்பத்தின் ஆரோக்கியம், என் சமூகத்தின் ஆரோக்கியத்திற்கான பயணம் இது. கைகோர்ப்போம், ஆரோக்கியத்திற்கு விதையாவோம். நன்றி.